ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குக்கி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து அன்சால்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் 100 கிராம் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 முட்டை எடுத்திருக்கேன். இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா அவகேடோ தான் எடுத்திருக்கேன். அவகேடோவை சேர்த்தா நம்ம குக்கி செய்ய போகிறோம். அதுக்கு நல்லா பழுத்த அவகேடோவாக நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு இது. இப்போது ஒரு பவுலில் பட்டர் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இது வந்து 200 கிராம் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். இது கூடவே மேஷ் பண்ணி வச்ச அவகேடோவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பீட் பண்ணி எடுக்க போகிறோம், ஸ்மூத் ஆகிற வரைக்கும். இப்போ இது ஒரு கிளாஸ் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்த அவகேடோ, பட்டர், சுகர் எல்லாம் ஒன்றா கம்பைன் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்கு நம்ம ஆட் பண்ணணும். ஒவ்வொரு எக்காக சேர்த்து நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லோ ஸ்பீடில் தான் பீட் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு முட்டையை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துட்டேன். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு முட்டையும் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்க அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 250 கிராம் வந்து மைதா சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்து சலிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாம் ஒன்று சேர்த்து டோ ரெடி பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாகிடும். இப்போ நான் அவனை வந்து 190 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட்டுக்கு வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கீஸ் ரெடி பண்ணி பேக்கிங் ஷீட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பால் சைஸ் எடுத்துகிட்டு அதை ரவுண்ட் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டன் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதாவது டிசைன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இது ஒரு பேக்கிங் ஷீட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ குக்கீஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். டிசைனுக்காக நான் சும்மா ஃபோர்க் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் சும்மா நார்மலாக ஃபோர்க் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுக்குறேன். இப்போ குக்கீஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. பேக் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். ப்ரீ ஹீட்டான அவனில் உள்ளே வச்சிடுறேன். நான் இப்போ இதில் 40 மினிட்ஸ் டைம் செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எடுத்துகிட்ட குக்கீஸோட சைஸை பொறுத்து அவனை பொறுத்தும் உங்களுக்கு பேக்கிங் டைம் டிஃபர் ஆகும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. பேக் ஆகட்டும். நான் அவனை விட்டு வெளில எடுத்துட்டேன். 30 மினிட்ஸ்லேயே எனக்கு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. இது இப்போ சூடாக இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஆனதுக்கப்புறமா தான் கிறிஸ்பி ஆகும். நல்லா சூடாக இருக்குது, ஆறட்டும். இப்போ குக்கீஸ்லாம் நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.